உன்னுடைய லிமிட் என்ன, உன்னுடைய சக்தி என்ன, உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய வாழ்க்கை முறை என்ன, உன் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தூக்கி அப்படியே அந்தாட கராசிட்டு அப்பாடா ஜாலிடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா போய் ஊரை சுத்திட்டு அப்படியே போய் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுல பெரிய ஆளா வரணும். ஏதோ ஒண்ணு உன்னோட லட்சியம் என்ன, குறிக்கோள் என்ன, அதை எடுத்து வச்சுக்கிட்டு நான் இதுல எந்தெந்த இடத்துல வீக்கா இருக்கிறேன், நான் எப்படி என்ன சரி பண்ணணும். எடுத்த உடனே அப்படியே ரொம்ப கஷ்டமான ஒரு டார்கெட் எல்லாம் வைக்காதீங்க. எடுத்த உடனே சிம்பிளா ஒரு டார்கெட்டை வைங்க. ஆனா அது உங்களை கரெக்டான வழியில கொண்டு போற மாதிரியான டார்கெட். அப்ப அடுத்தவங்க யாரோ நமக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போனதுக்கு பதிலா நாமளே நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டாக்கா அத நீ எதுல முன்னேறணும், எதுல உன்னை முன்னேற்றிக்கணும் அப்படின்ற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கோ. நோ வாட் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ். நீ ரொம்ப சாதிப்பேன், பெருசா சாதிப்பேன், எனக்கு நான் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன், எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீ நினைச்சனா காலையில எழணும், காலையில 4 மணிக்கு எழணும் அப்படின்றத உன்னுடைய ரூல்ஸா எழுதி வச்சுக்கணும். மாஸ்டர் ஆகணும், நான் டான்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், உலகமே பாராட்டுற அளவுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னா டெய்லி இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் இந்த இடத்துல டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வைக்கணும். அப்ப உனக்கு என்ன தேவை, நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிற, ஃபர்ஸ்ட் உன்னுடைய கோல் என்ன. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். கோல்னா என்ன, கோலை எப்படி செட் பண்ணணும், இதுக்கான தேவை என்ன, அப்போ உன் ஆர்வம் என்ன, அந்த ஆர்வத்தின் அடிப்படையில ஒரு கோலை செட் பண்ணணும். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு கலெக்டர், நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர், நான் ஒரு செஸ்ல பெரிய ஆளா வரணும், இல்ல கிரிக்கெட்ல பெரிய ஆளா வரணும். ஏதோ ஒண்ணு உன்னோட லட்சியம் என்ன, குறிக்கோள் என்ன, அதை எடுத்து வச்சுக்கிட்டு நான் இதுல எந்தெந்த இடத்துல வீக்கா இருக்கிறேன், நான் எப்படி என்ன சரி பண்ணணும் இப்படின்னு இடத்தெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி சோ நோ வாட் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ். எதுல உன்னைய இம்ப்ரூவ் பண்ண போறீங்க அப்படின்றத தெல்ல தெளிவா இருக்கு. உனக்கு என்ன தேவை அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா, முடிவு பண்ணதுக்கு அப்புறமா கிரியேட் சிம்பிள் அண்ட் ஸ்பெசிபிக் ரூல்ஸ்னாக்கா ரொம்ப எளிமையான, ஆனா உன்னுடைய குறிக்கோள் என்னவோ அதுக்கு கூட்டிட்டு போற மாதிரியான ரூல்ஸ் அமைங்க. புரியுதா? ரொம்ப அப்ப நீ ரூல்ஸ் அமைக்கணும்னா நீ சச்சின் டெண்டுல்கர் ஆகணும்னா கிரிக்கெட் விளையாடணும்னு ரூல்ஸ் போடணும், விஸ்வநாதன் ஆனந்த் ஆகணும்னா செஸ் விளையாடணும்னு ரூல்ஸ் போடணும். இல்ல நான் சுந்தர் பிச்சை மாதிரி சிஇஓ ஆகணும் அப்படின்னு நினைச்சுனாக்கா நான் இன்ஜினியரிங் படிக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ் போடணும். அப்ப நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிறியோ அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்பெசிபிக் ரூல்ஸ், அதை நோக்கி உங்களை அழைச்சிக்கிட்டு போற மாதிரியான ரூல்ஸை அமைச்சுக்கோங்க. எடுத்த உடனே அப்படியே ரொம்ப கஷ்டமான ஒரு டார்கெட் எல்லாம் வைக்காதீங்க. எடுத்த உடனே சிம்பிளா ஒரு டார்கெட்டை வைங்க. ஆனா அது உங்களை கரெக்டான வழியில கொண்டு போற மாதிரியான டார்கெட்டை வைங்க. சரியா? ரைட். அடுத்தது மேக் ரூல்ஸ் ரியலிஸ்டிக் அண்ட் அச்சீவபிள். உன்னுடைய லிமிட் என்ன, உன்னுடைய சக்தி என்ன, உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய வாழ்க்கை முறை என்ன, உன் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள நாம என்ன பண்ண முடியும் அப்படின்றத நோட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய ரூல்ஸை அமைக்கணும். 10 ரூபாய், ஆனா உன்னால அப்படின்னா 10 ரூபாய்க்குள்ள செலவு பண்ணி எப்படி என்னை இம்ப்ரூவ் பண்றதுன்னு தான் யோசிக்க முடியுமே தவிர 2000 ரூபாய் செலவு பண்ணி என்னை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றத நம்மளால யோசிக்க முடியாது. அப்ப ரியலிஸ்டிக், நடைமுறை வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி இருக்குதா, அதுல நம்மளால சாதிக்க முடிஞ்ச அளவுக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை தூக்கலாம்.